after a long time some health causes I don't do some videos, and it's a some work related some hurry pressure is going. Apart that, I am showing now very beautiful place. It's my garden. Have a nice evening. பிகாஸ் என்ன ஒர்க் ஃபீல்டாக இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் வந்து நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் ஸ்மார்ட்டாக பண்ணாலும் நம்மளை சுற்றி வந்து நெகட்டிவ் வைப்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஐ பர்சனலி ஃபெல்ட். ஸோ நம்ம எவ்வளோ அவாய்ட் பண்ணிக்கிட்டாலும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டாலும் நம்ம ஹாப்பியாக போனாலும் நம்மளை எப்படி வந்து மூடட் பண்ணி கார்னர் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற கூட்டங்கள் நடுவில் தான் வந்து வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ லைஃப்பில் ஒரு குட்டி குட்டி சக்ஸஸ், குட்டி குட்டி ஹார்ட் ஒர்க் பண்ணுறது வர்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது யாருக்குமே. என்ன மாதிரி நிறைய பெண்கள் வந்து இருக்காங்க, அவங்களும் இப்படி தான் இருப்பாங்க. டெய்லியும் வந்து ஒர்க் போயிட்டு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நிறைய நான் பசங்கக்கிட்ட பேசும்போது நான் அதை தான் சொல்லிகிட்ருப்பேன். ஸோ நம்ம ஸ்கூல் டேஸில் புல்லிங் சொல்லுவோம், நிறைய இதெல்லாம் வந்து போயிட்டுருக்கோம். சென்சிட்டிவாக பசங்களுக்கு இது பண்ணுறது, பசங்களுக்கே நம்ம சொல்லித்தருவோம் புல்லிங் பண்ணக்கூடாதுன்னு. அது காலேஜஸ் போனாலும் ஒர்க்கிங் செக்டார் போனாலும் இன்னுமே இருக்குது. நல்லா படித்து ஒரு முக்கியமான பொசிஷனில் இருந்துமே இன்னும் அதெல்லாம் தெரியாமல் தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி மனிதர்கள் நடுவில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு நாளும் அது ஒரு சவாலாக தான் இருக்குது. நம்ம வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டில் இருக்கவங்களோடையும் நம்மளால் வந்து நிம்மதியாக நாட்களை வந்து கழிக்கிறதும், நம்மளுடைய அந்த ஹாப்பினஸ் இல்லாமல் அந்த ப்ரெஷர் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையுமே அது சில நேரம் வந்து பாதிக்கக்கூடிய லெவலில் தான் இருக்குது. அந்த மாதிரி டைமில் நம்மளுடைய இருக்கவே இருக்குது கொஞ்சமாக நமக்கு நிம்மதி தர பிளேஸ் சின்ன சின்ன இயற்கை தான். அந்த இயற்கையோடு நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு குட்டி ஈவினிங் வித் ஒரு ஸ்மால் காஃபி ஒரு க்ரீன் டீ ஏதாவது எடுத்துக்கலாம். நமக்கு ஹெல்த்துக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி என்னோடய ரோஸ் பட்ஸ்லாம் நிறையா பூத்துருக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம டென்ஷன் எல்லாம் பறந்து போயிடும். நம்ம ரெண்டாவது நம்மளை வந்து கார்னர் பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட ஃபைட் பண்ணுறாங்கன்னா நம்ம குவைட்டாக காமாக இருந்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு குவைட் காமாக இருந்துட்டு அவங்கள பேச விட்டுறணும். தென் லாஸ்ட்டாக நம்மளுடைய கருத்தை வந்து பொறுமையாக எடுத்து சொல்லணும். மீறியும் கேட்காத போது ஜஸ்ட் இக்னோர் பண்ண கற்றுக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம அதுக்கு தகுந்த அந்த சேலஞ்சஸ்க்கு வந்து அதை விட டஃப் கொடுத்துட்டு போகணும். இதுதான் வந்து ஒரு குட் ஸ்பிரிட்டாக இருக்கும். பிகாஸ் அவங்க பண்ணுறதுக்கெலாம் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது இல்லையா? சில நேரம் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம், எங்கே ரியாக்ட் பண்ணுவோம், எங்கே ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அந்த அவேர்னஸ் வந்து நம்ம வந்து செல்ஃப் லேர்னிங் கற்றுக்கணும். சரி வாங்க நம்ம கார்டனுக்குள்ளே போகலாம். ஹாவ் அ வண்டர்ஃபுல் ஈவினிங் கைஸ். நம்ம ஸ்டார்ட்ஸ் வித் ஜாஸ்மின் ஹைபிஸ்கஸ் நாளைக்கு ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஹாய் பிங்கி. இங்கே பாருங்கள் பட்ஸ் இருக்குது. இங்கே ஒரு எல்லோ விட்டு ஒயிட்டு. இங்கே பாருங்கள் பஞ்ச் ஆஃப் ரோசஸில் 2 பூத்துருக்கு. நான் அந்த பக்கமாக வரேன். பொமோகிரேனேட். இந்த ரோஸ் வந்து இன்றைக்கி பூத்துருந்தது. பட் இப்போ பறித்து ஃப்ரிட்ஜுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, நாளைக்கு வச்சுக்கலாம். ஏன்னா காலையே நல்லா இருந்தது. எனக்கு வந்து பறிக்க டைம் இல்லை. இன்றைக்கி ரொம்ப ஏர்லியாக கிளம்பிட்டேன். 7:30க்கெலாம். இப்போ தான் வந்தேன் 5:30க்கு. ஸோ நிம்மதியாக வீட்டுக்கு வரும்போது வர முடியாத சூழல்கள் சில நேரம் ஏற்படுது. அதை மீறி வந்தோடனே இங்கே உட்காந்துடணும், வேறு வழி இல்லை. இங்கேயும் வரலன்னா ரொம்ப நமக்கு வந்து இதாக இருக்கும். These are my little beautiful friends. இங்கே பாருங்க இந்த ரோஸ்.
நெக்ஸ்ட் இங்கே ஒரு ரோஸ். ஏய் வாவ், ஸ்பினச் வந்து நல்லா பெரிய லீவ்ஸ் வச்சிருக்கு பாருங்க, பெரிய பெரிய லீவ்ஸ். சில நேரம் எனக்கு என்ன தோணும்னா, எவ்வளோ பெரியவங்களா வயதில் வேணா இருக்கலாம், அவங்க நடந்துக்கிற சில செயல்கள் வந்து நமக்கு தெரியுது அவங்க தவறாக நடந்துக்கிறாங்கன்னு. அப்படி இருந்தும் அவங்க வயதின் காரணமாக வந்து அவங்க வந்து நம்மளை வந்து டார்கெட் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு என்ன தோணும்னா, அவங்களுடைய இந்த செயலுக்கு அவங்க தான் இழிவுபடணும், வெக்கப்படணும். நம்ம என்ன பண்ண முடியும்னு நான் தோணிடுது. ஸோ வெக்கப்படிய வேண்டியவங்க, தலகுனிய வேண்டியவங்க, தப்பு செய்கிறவங்க அவங்களாவே இந்த வேர்ல்டில் வந்து தலை நிமிர்ந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே போகும்போது நிறைய பெண்கள், நிறைய மனிதர்கள் என்ன மாதிரி எங்கேயோ ஒரு சிலர் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து நம்ம காயப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு இந்த பிரபஞ்சம் நமக்கு சொல்லித்தரல. ஸோ இந்த இயற்கையும் பிரபஞ்சமும் நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கு. நல்ல குட் வைப்ஸ் பீப்புளோட நம்ம இருந்துக்கலாம். ஸோ ஸ்டே அவே. பட் அது அவ்வளோ ஈஸி கிடையாது, அவங்க வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. we should learn each and every day. வாங்க பீட்டில் லீவ்ஸ் பார்க்கலாம். பெட்டல் லீவ்ஸ் பார்த்துட்டு இந்த ஃப்ளார்ஸ் பார்க்கலாம். இப்போ எனக்கு ஒரு 2 பிளான்ட் கிடச்சிது. சீத்தா மரம், அப்புறம் வந்து நெல்லி. சீத்தா மரம் நான் அன்றைக்கி அந்த சைடில் வச்சுட்டேன். இந்த பாருங்க கத்திரிக்காய், இது அந்த எல்லோ ஃப்ளார். இது பாருங்க, இதுவும் ஸ்பினச். ஸ்பினச் நல்லா அழகழகாக வந்திருக்கு பாருங்க. பனானா லீவ்ஸ் நிறையா விட்டுருக்கு. புல்லு பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. துளசி, 2 துளசியை சாப்பிட்றேன். Just we pray with it. Oh my God, please save me from these negative eyes and negative vibes. That's all. Have a happy, wonderful evening, healthy evening. Stay strong. Keep it in your mind very calm. So it's today I start with it's my new academic year. I starts with many kids. ரொம்ப ஹாப்பியாக ஸ்பெண்ட் ஆச்சு. நிறைய குட்டி குட்டி லட்டுஸோடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ நிறைய இன்றைக்கி ஹாப்பினஸ், நிறைய பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் அது எல்லாத்தையும் ஒரு செகண்டில் காலி பண்ணுற மாதிரி அதெல்லாம் விட்டுட்டு இதை தான் நம்ம எடுத்துக்கணும், பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ். ஸோ அந்த குட்டீஸ்லாம் நிறைய மீட் பண்ணேன். ஸோ அதெல்லாம் ஹாப்பியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளார் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த சன்னுக்கும் வெதருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. இது பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. லுக் அட் திஸ். இதில் தான் நட்டு வைக்கணும். இப்போ தான் மல்லி எல்லாமே பறிச்சாங்க. ஜாஸ்மின்ஸ் ஆல்சோ. இது வந்து ஜாதி மல்லி, அதோட கொடி. இந்த லெமனு 2 இயர்ஸாக வச்சுருக்கேன், ஆனால் இது அதுக்கு மேலே வரமாட்டேங்குது. ஒரு வேளை அதுக்கு நிறைய வந்து இது தேவைப்படுதா என்ன தெரியல, கொடி லெமன். அப்புறம் வந்து இது வல்லாரை, இதை கூட ரிமூவ் பண்ணும் கொஞ்சம். ஆக்சுவலி நான் தண்ணி விடலை, மை ஃபேமிலி சப்போர்ட்ஸ் மீ. பாவம் அவங்கெல்லாம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. உள்ளே வரும்போது நம்ம பெண்கள் வந்து நிம்மதியாக வரணும்னு நினைக்கிறோம். ஸோ அதான் மேக் பண்ணிக்கணும். சில நேரம் அவங்களுடைய நிம்மதியும் நம்மளுடைய வேலையின் காரணமாக கெடுக்குது. எங்கேயும் நம்ம அவங்க கூட வெளில டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது.
பாருங்க, இந்த இயர் எனக்கு ஒர்க் ஓரியன்டாக போயிட்டே இருந்தனால வெக்கேஷன் டைமே வந்து எனக்கு இதாகிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் இடையில பார்த்துக்கணும். ஃபீவரிஷ் இருக்குது. இந்த ஃப்ளார் வந்து ஒரு மாதிரி மைல்டு பன்னீர் பூ. அப்படியே காலையில் பூக்கும்போது ரொம்ப ப்யூர் ஒயிட்டாக இருக்கும். அதோட ஸ்மெல் வந்து நான் முகரக்கூடாது, ஏன்னா வந்து சாமிக்கு வைக்கிறதுனால நம்ம முகர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நுகர்தல் இல்லை. பட் ரொம்ப அது ப்யூராக ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பஞ்ச் ஆஃப் ரோசஸ்ஸு ஆனால் 2 தான் வந்து தனியாக பூத்துருக்கு. ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வேறு இப்போ என்ன போல் பாலக் ஸ்பினிச் கொஞ்சம் கட் பண்ணணும். ஓகே, I to see the next wonderful evening video. ஸோ நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறந்துவிடு. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு பாய் சொல்லிட்டு அழகாக போகலாம். பாய்.